இது லாக் உள்ள இருக்கும். இந்த லாக்க உடைக்க உள்ள வந்து தான் ஆரம்பிச்சுட்டு இதுல வெளியாயிடும். மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த 137 சவரன் நகைகளை திருடிய பதைவதைக்க வைக்கும் சம்பவம். விளம்பரப்படுத்துறாங்க. சேஃப்டி லாக், அந்த லாக், இந்த லாக். அப்படியே என்ன டச் பண்ணலாம், அவங்க ஃபிங்கர்லாம் வந்து எடுத்துட்டாங்க. நாய் வந்துச்சு. நாய் வந்து நைட்டு நல்லா ஃபுல் ஃபோர்ஸ் போலீஸ் வந்து எல்லாமே. ஆமா சார். தொழுகை செய்ய போன நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த 2 மர்ம நபர்கள். இதெல்லாம் ஷிஃபான் வீட்டு தாண்டி சரியா தெரியல. திரும்பி வந்து பார்த்ததும் வீடே அலங்கோலமாய் சிதறி கிடந்த பொருட்கள். அளவுக்கு நம்பியிருக்காங்க. உடைந்து கிடந்த வீட்டின் கதவு சுற்றி பார்க்க பார்க்க காத்திருந்த அதிர்ச்சி. பதறி போய் உட்கார்ந்திருந்த வீட்டின் உரிமையாளர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அப்துல் ஹமீது தெருவைச் சேர்ந்தவர் தான் ஹாஜா நாஜிமுதீன். இவர் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் இவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் இங்குள்ள வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்காக அவர்கள் குடும்பத்தினருடன் பள்ளிவாசல் சென்றுள்ளனர். அப்போது திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீடே அலங்கோலமாய் பொருட்கள் சிதறி கிடந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் உள்ளே வைத்திருந்த நகை என்ன ஆனது என்று உடனடியாக பார்த்துள்ளனர். அப்போது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 137 சவரன் நகைகளும் திருடு போனதும் தெரிய வந்துள்ளது. மேலும் மகளின் திருமணத்திற்காக அவற்றை யாவையும் வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது.